என்னம்மா ரிங் போகுதா இல்லையா? இல்லப்பா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இருங்கப்பா, நான் அத்தான் நம்பருக்கு ட்ரை பண்றேன். என்னம்மா இந்த நம்பராவது கிடைச்சதா? என்னது இது? அத்தான் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னம்மா பூஜா இது? 2 நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. அப்பா, என்ன பண்ணீங்க? இவ்ளோ சின்ன விஷயத்துக்குலாம் பயந்துட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லனா நெட்வொர்க் கிடைக்காம இருக்கலாம். அவ்வளவுதான். நான் எதுக்காக பயப்படுறேன்னு உனக்கு தெரியாதுமா. என்னப்பா சொல்றீங்க? இல்லை, போனவங்களும் ஃபோன் பண்ணலை, நம்ம பண்ணாலும் லைன் கிடைக்கலங்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குமா. அப்பா, எதுவும் ஆயிருக்காது. நீங்க எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்குலாம் பயப்பட்டுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். அவ்வளவுதான். நான் பயப்படுறது எதுக்குன்னு உனக்கு தெரியாதுமா. என்னப்பா சொல்றீங்க? இல்லைம்மா, ஊருக்கு போனவங்ககிட்டேருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. நம்ம பண்ணாலும் அவங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே, அதான். என்னப்பா இது? இதுக்கெல்லாம் போய் சின்ன பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க. நான் வேணா ஒண்ணு பண்றேன். விஸ்வநாதன் அங்கிள் வீட்டுக்கு போறேன். கண்டிப்பா அத்தான் நாங்க ஃபோன் பண்ணிருப்பாரு. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரிம்மா, சரியா? போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். நான் பயப்படுறதெல்லாம் என்னென்னா, நான் போகிறதுக்குள்ளே சாந்தியை எங்கே பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு தான். நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே என் சாந்தியை எப்படியாவது ஒரு தடவை பார்த்துன்னுமே. ஒன்றும் புரியலையே. ஆண்டவா, இந்த இடம் தான் சார். பாருங்க சார். കോൺസ്റ്റബിൾ, ഇതിന്റെ സാമ്പിൾ എടുക്കണം, ലാബിൽ കൊടുക്കാൻ. കോൺസ്റ്റബിൾ, ഇതിനത്ര ആഴം ഉണ്ടാവും? ഒരു 1000 അടിക്ക് മേലെ ഉണ്ടാവും. അപ്പൊ താഴോട്ട് വീണാ രക്ഷപ്പെടില്ല അല്ലേ? രക്ഷപ്പെടുന്ന കാര്യം സംശയമാണ്. രക്ഷപ്പെട്ടാലും മൃഗങ്ങൾ കടിച്ചു കൊല്ലും. நீ சொன்னதை வச்சு பார்த்தா சாமியால தான் கௌதமனும் சாந்திக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நமக்கு சாமியை போய் பார்க்கலாம் சார்.
ஐஷு. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? இன்னைக்கு லீவு சித்தி. அப்படியா? சரி, வீட்ல யாருமே இல்ல? அப்பாவும் தாத்தாவும் மேல பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன். இல்ல சித்தி, நீங்க மேல போங்க, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இல்ல பரவாயில்ல, அவங்க பேசிட்டு இருக்கட்டும். வெயிட் பண்றேன். சித்தி, அம்மா வெளில போயிருக்காங்க. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? அடேங்கப்பா, பெரிய மனுஷன் மாதிரி கேக்குற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ படி. சரி சித்தி, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம், இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்றேன். இல்ல சித்தி, விட்டா பேசிட்டே இருப்பாங்க. இருங்க, இதோ வரேன். ஐஷு வேண்டாம். இருங்க சித்தி. நான் எல்லா கம்பெனிக்கும் லெட்டர் போட்டாச்சு, நீ ஃபாலோ பண்ணிக்க. பூஜா. ஹலோ அங்கிள். வாம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். வாம்மா, உட்காரு. உட்காருமா. தேங்க் யூ. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஐஸ்வர்யா, நீ புக் எடுத்துக்கிட்டு மேல போய் படி. அப்பா ஏதாவது சொல்லி அனுப்புனாரா? சொல்லுமா, ஏன் தயங்குற? இல்ல அங்கிள், அக்காவும் அத்தானும் ஊருக்கு போனதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அதான் அப்பா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லம்மா, எங்களுக்கும் ஃபோன் பண்ணல. நான் ட்ரை பண்ணேம்மா. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை ஹில்ஸ்ல இருக்கிறதுனால நெட்வொர்க் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். சிட்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. என்னம்மா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். அக்கா போனதுலேருந்து ஃபோனே பண்ணல. நம்ம ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அதான் அப்பா கொஞ்சம் பயந்துட்டாரு. இல்லைம்மா, அப்பாவை பயப்பட வேணாம்னு சொல்லு. எனக்கு ஃபோன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கும் ஃபோன் பண்ண சொல்றேன். சரி அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். இப்பதான் வந்த, ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா. இல்ல அங்கிள், பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நான் டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன் அங்கிள். பாய் அங்கிள். சரிம்மா. பாய் பாய். என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னப்பா? நமக்கும் வந்து சந்தேகம் அவங்களுக்கும் வந்துடுச்சுடா. வராம இருக்குமாப்பா? போனவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருந்தாங்கன்னா என்ன நினைக்கிறது? நாம ஃபோன் பண்ணாலும் லைன் போக மாட்டேங்குது. எல்லாருக்கும் அந்த பயம் வரத்தானப்பா செய்யும். உன்னிகிருஷ்ணன் வீட்டுக்கு ஆதி அனுப்பியிருக்கேன். அங்க போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு ஃபோன் பண்ணாதான் நமக்கு விவரம் தெரியும். கடவுளே. என்னண்ணா ஒரே யோசனையில் இருக்கீங்க? யோசனை இல்லடா, எதிர்பார்ப்பு. புரியலைங்களே. உனக்கு எதுதான்டா புரிஞ்சிருக்கு? ஒரே கல்லில் 2 மாங்கு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை எப்போ தான்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ புரிஞ்சிருச்சுண்ணே. அந்த ஓட்டுக்காரன் ஒரு இடம் மேட்டரா நம்மளை தேடி இங்கே வந்தா அந்த இடத்த முடிச்சு கொடுக்குற மாதிரி முடிச்சு கொடுத்துட்டு அந்த இடத்த அப்படியே அமைக்கலன்னு பார்க்குறீங்க தானே? சரி, உன்ன மாதிரி முட்டாள் பசங்க எனக்கு அடியாளா இருக்கிற வரைக்கும் நான் பிளான் பண்றது எதுவுமே நடக்காது போல் இருக்கு. நான் எதிர்பார்க்கறது அது இல்லடா, பூஜாவை போட்டு தள்ளுற அதே நேரத்தில்
அந்த ஆதியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். புரியுதடா மடப்பாயில? அந்த சிட்பன்காரங்க உங்க பேரை சொல்லியும் மாமூல் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. ஐயா, உங்களெல்லாம் பார்த்தா அடியாளுகள் மாதிரியா இருக்க. ஆளுங்களும் மூஞ்சியும் முகரக்க. இவன் இன்னும் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வர்ற மாதிரியே இல்ல வர்றான். ஐயா வணக்கம். என்னங்க ஐயா காலையிலேயே டென்ஷனா இருக்கீங்க? எதுக்காக பசங்களை திட்டிட்டு இருக்கீங்க? பின்ன இவங்க பண்ற காரியத்துக்கு திட்டாம கொஞ்சமா முடியும்? நல்லா திங்குறாங்க மாடு மாதிரி. ஆனா ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்கிறாங்க. சரி விடுங்க ஐயா, சில சமயங்கள்ல இப்படிதான் தவறிடும். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. யோ நிறுத்துயா. இந்த ராமராஜ் குறி எப்பவுமே தவறக்கூடாது. அது சரி, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தானே, அது நீயாவது ஒழுங்கா முடிச்சியா? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆதியை ஏதாவது பண்ணி உள்ள தூக்கி வைக்கலான்னு தான் போனேன். ஆனா என்னய்யா ஆனா ஆவண்ணா? அவன் ஊர்ல இல்லைங்க ஐயா, கேரளாவுக்கு போயிட்டானா. அப்போ நல்லதா போச்சு. நேரா கேரளா போய் முடிக்க வேண்டியது தானே. ஐயா எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல எப்படியும் திரும்பி வந்துருவான். அப்ப நீங்க எதிர்பார்க்குற நல்ல செய்தியை சொல்றேன். இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க டியூட்டி ஒழுங்கா பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா பண விஷயத்தில் மட்டும் கரெக்டா இருக்கிறீங்க. இந்தா. ஐயா நீங்க தைரியமா இருங்க, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா? டேய் ஐயா, போறான் பார். அந்த காக்கியை மட்டும் நம்ப கூடாது. நீங்க ஆதியோட இடத்த வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவன் வந்தா அவனுக்கு கருமாதி பண்ணணும். புரியுதாடா? இப்ப புரியுதுங்க. ஐயா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இப்ப அவன் கூட வாட்ச் பண்றேன். ம். என்னம்மா, ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கேங்கிறது மட்டும் புரியுது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் இப்படி அமைதியாக நிற்கிறது தான் ஏன்னு எனக்கு புரியல. ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லுமா. எதுவுமே சொல்லாமல் இப்படி மௌனமாக இருந்தால் என்னம்மா அர்த்தம்? எதுக்கு தயக்கம்? சொல்ல வந்துட்ட, சொல்ல வேண்டியது தானே. தயக்கம் இல்லை மாமா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்லம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. எல்லாம் நம்ம 2 குடும்பத்தை பத்தி தான் மாமா. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்றத பத்தி தான் மாமா பேச வந்தேன். இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட மட்டும் பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லைம்மா. உங்கள் அம்மாவும் பாட்டியும் தான் எங்கள் உறவே வேண்டான்னு வெறுக்கிறாங்களே. மாமா, அம்மாவும் பாட்டியும் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது மாமா. அது நடந்தா கண்டிப்பா ஒன்று சேர்ந்துருவோம் மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன யோசனை சொல்லு. பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரணும்னா அந்த குடும்பங்கள்ல நல்லதோ கெட்டதோ நடந்தா ஒன்று சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பத்திலயும் ஏதாவது நல்ல காரியம் நடந்தா நம்ம ஒன்று சேர்ந்துடலாம்ல மாமா. ஆ, நல்ல யோசனை தான். ஆனால் நம்ம 2 குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி எந்த நல்லதும் நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன் மாமா இல்ல? வினோத்துக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் மாமா இருக்கும். ஏன்னா அம்மா உங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வினோத்துக்கு வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா வினோத் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாமா? பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வினோத் மனசுக்குள்ள ஆசை இருக்கு. நீ சொல்றதெல்லாம் எனக்கும் நல்லா புரியுதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் பூஜாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இந்த விஷயத்தை போய் உங்க அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொன்னா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவங்கள விடுங்க மாமா. நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னா இதான் வழி. இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அமையாது மாமா. கல்யாணம் பண்ணிட்டு போய் அம்மா முன்னாடி நின்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாங்க மாமா. எல்லாம் சரியாயிடும். நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன பயம்னா
இதனால நம்ம 2 குடும்பத்துக்குள்ள பகை இன்னும் அதிகமாயிடுமோ அப்படின்னு தான் ரொம்ப கவலையா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே நடக்காது மாமா. நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் வரேன் மாமா. ம். என்ன ஸ்ரீகுமார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாடி இல்லாம இருந்தா இப்ப தாடியோட இருக்கிற? நான் ஸ்ரீகுமார் இல்ல, அவருடைய தம்பி அனுப் குமார். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. நாங்க ரெட்டை குழந்தைங்க, ட்வின்ஸ். ஓ, நீ தான் பாம்பேல இருக்குன்னு சொல்லி அண்ணன். அண்ணங்க, அண்ணன் உங்களை தேடிதான் ஏதோ உயிருக்கு ஆபத்துன்னு மலை உச்சிக்கு போயிருந்தாரு. அங்க ஒருத்தன் குண்டடிப்பட்டு கிடந்திருக்கான். அவனை தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை உள்ளதான் வச்சிருக்காரு. உங்களை தேடிதான் திரும்பவும் போயிருக்காரு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ம். இவருதான் பாருங்க. நான் இவங்கள தான் தேடி வந்தேன். இவங்க கூட சாந்தின்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்களே? இல்ல, இவர் மட்டும்தான் குண்டடிப்பட்டு கிடந்ததா அண்ணன் சொன்னாரு. ஒருவேளை சாமியார் ஆளுங்க தான் கௌதம சுட்டுட்டு சாந்தியை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? இல்ல மாணிக்கம் ஏதாவது? ஆதி, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, ஆனா கண் முழிக்காம மயக்கத்திலே இருக்காரு. நல்ல வேலை, உங்க அண்ணன் இவரை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. சரி, முதல்ல அந்த விஷயத்த ஒரு அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க.